முதலமைச்சர் கொடைக்கானலுக்கு சுற்றுப்பயணம். தமிழ்நாடு சிஎம் வாக்கிங் சென்றார். விஜய் திருச்செந்தூர் கோயிலில் சுவாமி தரிசனம். இப்படி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லாத விஷயத்த ஃப்ளாஷ் நியூஸாக போடுறாங்க. கடந்த மார்ச் மாதம் லாக்அப் டெத் ஆன ஆகாஷோட உடல் இப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது. அதுக்கு சம்மந்தப்பட்ட போலீஸை அரெஸ்ட் பண்ணாதான் வாங்குவோன்னு சொல்லிட்டு இருக்க குடும்பம். இன்னொரு பக்கம் நெல்லை மாவட்டத்தில் சாலை முதிர்ந்த கிராமத்தில் மறவர் ஜாதியை சேர்ந்த சில பேர் கிராமத்துக்குள்ளே பூந்து தலித் இளைஞர்களை போட்டு வெட்டுறாங்க. இன்னொரு பக்கம் கிருஷ்ணகிரியில் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு தண்ணி தொட்டியிலேருந்து பைப் போட்டு தண்ணி எடுத்தாங்களாம். அதுக்காக அந்த ஊராட்சி தலைவரும் இன்னும் கொஞ்சம் பேரை சேர்ந்து அந்த தண்ணி தொட்டியை அடித்து உடைக்கிறாங்க. இதில் என்ன குறைனா, அந்த டேங்க் அடித்து உடைச்சவங்க மேலே கேஸ் போடல, அதை தட்டி கேட்டு ஒரு வக்கீல் போனார், அவரை இப்போ அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் புதுக்கோட்டையில் வேறு ஜாதி பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு இருந்தவங்கள போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு 2 குடும்பமும் பிரித்து விட்டுறாங்க. 2 நாள் கழித்து அந்த ஹரிகரன்றவர் காணாமல் போகிறாரு. 3ஆவது நாள் மர்மமான முறையில் கல்குவாரி குளத்தில் இறந்து கிடக்கிறாரு. இதெல்லாம் பத்தாதுன்னு பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. வருஷம் இந்த இஷ்யூ வராமல் இருந்ததும் இல்லை, அதுக்கான ஆக்ஷன் எடுத்ததும் இல்லை. நான் கேட்குறேன், இது எவ்வளோ பெரிய நியூஸு? இதுக்கான தீர்வும் நீதியும் கிடைக்காதுன்னு எனக்கு எப்போவோ தெரியும். ஆனால் நம்ம பேசிகிட்டே தான் இருக்க போகிறோம். இதுக்கு மீடியாவோட பங்களிப்பு அவ்வளோ இல்லையோ அப்படின்ற ஒரு வருத்தம் தான் எனக்கு. அந்த ஹீரோயினுக்கு டைவர்ஸு, இந்த ஹீரோக்கு 2 பாப்பா பிறந்திருக்கு அப்படின்னு தேவையில்லாத நியூஸை போடுறதுக்கு இப்படி இந்த மாதிரி இஷ்யூவெல்லாம் வெளியே கொண்டு வந்தால் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்ன்ட்டு எனக்கு ஒரு மன குமுறல் தான், வேறு எதுவும் இல்லை. ஏதோ தோணுச்சு சொல்லிட்டேன்.